இன்ஜினியரிங் முடித்து 2 வருஷம் ஆகப்போகுது. ஆனால் இன்னும் 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாமல் தானடா இருக்கும். இன்னும் எவ்வளோ நாள் தான் மச்சான் இப்படியே இருக்க போகிறோம்? நம்ம என்ன இப்போ எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறோமா? ஆமாம், யூடியூப். மாப்பிள்ள யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போறியா? பண்ண போறியா? இல்லை, பண்ண போகிறோம். டேய், சேனல் ரன் பண்ணுறது கஷ்டம்தான், அது எனக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி ரன் பண்ணுறவங்களாம் சாதாரண மனுஷன் தானே. நீ என்னடா சொன்ன? டேரக்டர் சங்கர் நினப்பா. இப்போ நீ சொன்னது அன்றைக்கி அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார். ஒன்று புரிஞ்சுக்கோ, நமக்குலாம் சான்ஸ் ஒன்று தேடி வந்து தர மாட்டான். நமக்கு தேவைன்னா நம்ம தான் உருவாக்கணும். இதெல்லாமும் பண்ணுறோம், இதையும் பண்ணுவோம். நான் ரெடி. பண்ணுறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுற மாப்பிள்ள? வாரம் 2020 பிறக்க போகிறது நமக்காக தான். சேனல் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இந்த 2 வருஷத்தில் எதுவுமே மாறல. ஒரு நாளும் புது புது முயற்சி, புது புது தேடல். ஆனால் எல்லாத்துக்கும் முடிவு ஒன்று தாங்க, தோல்வி. லைஃப்பில் எப்படியாவது முன்னேறிடுவோன்னு தெரியும், ஆனால் எப்படி, எந்த வழியில் ஓடணும்னு தான் தெரில. தான் போக வேண்டிய இடத்துக்கு வழி தெரியாமல் தேடி திரிகிற ஒரு சாதாரண எறும்பு போல தாங்க நான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கேன். என்னை சுற்றி தினமும் 1000 கேள்விகள், ஆனால் என்கிட்ட தான் பதில் இல்லை. இன்னொரு பக்கம் லைஃப் இப்படியே போயிருமோங்கிற ஒரு பயம் என்னை இன்னும் நெருக்க ஆரம்பிச்சுது. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3வது மாதத்துலேயே 144 தடை உத்தரவை பிறப்பித்து தமிழக அரசு தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படும் போது என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். ஹலோ, என்னடா இது? கரெக்டா நம்ம நேரத்துக்கு லாக்டவுன் போட்டாங்க. அடுத்த நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்? நம்ம அடுத்த பிளான் தான் என்ன? அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக சட்டப்பேரவையில் வெளியிட்டுள்ளார். விரிவான அறிவிக்கை என்பது அப்படியே 3 மாதம் தொடர்ந்து லாக்டவுன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஒரு மனுஷனுக்கு தனிமை ரொம்ப முக்கியம். ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக கிடச்சா பைத்தியமே பிடிச்சிரும். எனக்கும் அப்படி தான். நேரம் தான் ஸ்பீடாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் அப்படியே தான் இருந்தேன். சரி, சும்மா தானே இருக்கும், ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உட்காருவேன். ஆனால் எதுவும் நடக்காது. திடீர்னு ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். கடைசியில் என்னடா யோசிச்சோன்னு கூட ஞாபகம் இருக்காது. நிறையா பண்ணணும்னு தோணும், ஆனால் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். வெட்டியாக உட்காந்து யோசிக்கிறத தவிர. அப்புறம் அந்த மொபைல் எதுக்குடா யூஸ் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கடைசியில் அப்படியே தூங்கிடுவேன். இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். நம்மளோட இந்த மைண்ட் இருக்குதே, பகலோட நைட்டு தாங்க அதிகமாக யோசிக்கும். என்ன யோசிக்கிறோன்னே தெரியாது, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பெற்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என் புள்ள காலையில் 8 மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு தூங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அவனோட வாழ்க்கையை நினச்சி பல ராத்திரி தூங்காமலே இருக்கிறான். அதில் நானும் ஒருத்தன். லைஃப்பில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், இதிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது, இதெல்லாம் யோசித்து பல நாள் சிவராத்திரியாகவே போயிருக்கு. அதுக்கான பல வழி கிடைக்கும், ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான வசதி தான் இருக்காது. அப்படியே என் வாழ்க்கை ஏதோ இருண்டு போன மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங். கடைசியில் ஒரு வழியாக லாக்டவுனும் முடிவுக்கு வந்துச்சு. லாக்டவுன் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு ஒன்றுமே பண்ணல. என்ன தான் பண்ண போகிற? என்ன தான் பிளான் வச்சுருக்க நீ? பண்ணணுண்ணா, ஏதாவது பண்ணணும். ஆனால் என்ன பண்ணன்னு தான் தெரில. லாக்டவுனில் நிறைய யோசித்தேன். ஒரு மொபைலையும் ட்ரைபேடையும் வச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தால் வீட்டில் என்னென்ன நினைப்பாங்க? பார்க்குறவங்களும் ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு. கபிலுக்கு என்னாச்சு? கபில் அவன் டீமை விட்டே போயிட்டானே. பின்னாடி இருந்து டீமுக்கு வேறு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கும் பெருசாக ஆக்டிங் செட் ஆகலை. இப்போதைக்கு நீங்கள் நான் 2 பேரை வச்சு பெருசாக என்னென்ன பண்ணுறது? அதான் எல்லாத்தையும். டேய், என்னடா பேசுகிற நீ? எதுக்காடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? 2 வீடியோ பண்ணியிருக்கோம், அது 2000 வீடியோ ஆகணும். அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஆரம்பத்தில் நீ மட்டும்தான் இங்கே இருந்த, மறந்துட்டியா? எங்களையெல்லாம் சேர்க்கலை. அப்புறம் நீ நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் தன்னந்தனியாக தானே முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா நம்ம ஒரு டீமை உருவாக்கலையா? அதே மாதிரி இன்னொரு டீமை உருவாக்குவோம். நடக்க போகிறத மட்டும் யோசி.
இந்த மாதிரி என் கூட இருந்த ஒரு சிலரோட நல்ல வார்த்தைகள் என்னை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு உந்துதலாக இருந்துச்சு. என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என்னோடய முயற்சியை விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஒரு நல்ல டீமை உருவாக்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களை தேடி தேடி கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை ப்ராக்டிஸும் பண்ணேன். நான் இவ்வளோ விஷயம் கற்றுக்கிறதுக்கு காரணமே என்கிட்ட வசதி இல்லாத ஒரே காரணம்தான். ஆனால் இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம், நான் சம்பாதிக்கலைங்கிற குறை, என் வீட்டோட வறுமை என் கழுத்தை அதிகமாக நெருக்க ஆரம்பிச்சது. தம்பி 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 நில்லுப்பா ஒரு நிமிஷம். தம்பி, நான் சொல்கிறதெல்லாம் மீறி நீ இதை பண்ணிகிட்ருக்க. நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறியாப்பா? நம்ம இப்போ என்ன நிலமையில் இருக்கோன்னு உனக்கு தெரியும்ல. ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போகும்போது பார்க்குறவங்க, சொந்தக்காரங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலப்பா. அதுக்காக உன்னை நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லலை, செய். ஆனால் வாழ்கிறதுக்கு காசு பணம் ரொம்ப முக்கியம்ப்பா. நீ எப்படியாவது மேலே வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது சீக்கிரம் நடக்கணும். கடன் பிரச்சனை வேற இருக்குது, தெரியும்ல. பார்த்து புரிஞ்சு நடந்துக்கப்பா. இப்போ எங்கப்பா? ஷூட்டுக்கா? சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. படித்து முடித்து இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் காசு சம்பாதிக்கலையேங்கிற ஒரே ஒரு வருத்தம் அன்றைக்கி அவர் மூஞ்ச நேருக்கு நேராக பார்த்து என்னால் பேச முடியாத நிலைமையை உருவாக்கிச்சு. ஏய் சூப்பரா மச்சான், 6டா. டே மச்சான், ஸ்கோர் என்னைக்கு? அப்புறம் மச்சான், யூடியூப் சேனல்லாம் எப்படி போகுது? டேய் ஒயிட்ரா. வீடியோ பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் எல்லாம் மொக்கையாக போயிட்டுருக்க. ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்கறதெல்லாம் ஓகே, ஆனால் மற்றவன் பார்க்கும்போது எதாவது சொல்லுவான்ல. எஸ் யாரா அவன்? டேய் நீ போடா போ. டேய் அதான் உனக்கு வீடியோ வரலல்ல, அதேண்டா அப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். படித்த படிப்புக்கு ஏதாவது ஜாப் பண்ணலாம்ல. டேய் ஸ்கோர் இந்த மாதிரி 1000 அட்வைஸ் கேட்டு ஒரு டைமுக்கு மேலே வாழ்க்கையை வெறுத்து போச்சு. ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் உள்ளவங்களும் என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களால என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியலை, என்னாலே அவங்கக்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச முடியலை. ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதான் உனக்கு இதெல்லாம் வரல, வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்க்க வேண்டியது தானே. உனக்கு எதுக்கு இந்த யூடியூப்பெல்லாம்? யூடியூப் கூட பிரச்சனை இல்லைடா, இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த ஃபுட் ப்ளாக்லாம் எடுத்து போட்டால் கூட கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும்டா. டேய் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கு? ப்ராங்க் வீடியோ பண்ணு, உனக்கும் நல்ல ரீச் கிடைக்கும், நீயும் நல்லா சம்பாதிக்கலாம். சும்மா ரெடே ப்ராங்கிங் எல்லாம் போட்டு அப்புறம் குழப்பிட்டு என்ன பண்ண சொல்கிறா? இவங்க கண்ணுக்கு நான் ஒரு சாதாரண யூடியூபரை மட்டும்தான் தெரிஞ்சேன். ஆனால் என் மனசில் ஆழமாக ஒரு விஷயத்தை நான் பதிச்சு வச்சுருந்தேன். இவங்க சொல்கிற மாதிரி குக்கிங் விளாக் போடுறதுக்கும் ப்ராங்க் பண்ணுறதுக்கும் நான் ஒன்றும் யூடியூபர் கிடையாது. சினிமாவில் ஒரு நல்ல கலைஞனாகணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண பையன். நம்ம வாழ்க்கையில் எப்போல்லாம் நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி அதிகமாகுதோ அப்போ அந்த கடவுள் யார் மூலமாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு உந்துதலை கொடுப்பார். அப்படி ஒருத்தன் என் லைஃப்பில் இருந்தான், என் நண்பன். அவனோட அந்த வார்த்தை என்னை என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. டேய் என்னடா தனியாக வந்து இங்கே வந்துட்ட? அவனுக்கு சொன்னதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணுறியா? இங்கே பாரு மச்சான், நான் ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன், இது உன்னோட லைஃப். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவான், அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத, புரியுதா? நீ என்ன பண்ணுற, உன் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும். தோல்வியை பார்க்காம இங்கே எவனுமே ஜெயிச்சதில்லை. நாம் பண்ணுற சின்ன சின்ன தப்பு தான் நம்மளை செதுக்கும், அதுதான் வாழ்க்கை. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு வேணால் அசிங்கமாக தெரியலாம், ஆனால் உனக்கு அது ஒரு பாடம். உன்னால் என்ன முடியும் முடியாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது அடுத்தவன் இல்லை, நீ. நீ பண்ணுறது சரியோ தப்போ, உன்னால் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கா? யோசிக்காமல் பண்ணு. நான் வரேன்டா. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேங்கிறதையும் யோசிக்க ஆரம்பித்தேன்.
என்னோடய ஃபோக்கஸில் ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நினச்சேன். அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு நினச்சேன். புதுசு புதுசாக ஆட்களை சந்தித்தேன். என் டீமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகினேன். டீமில் புது புது ஆட்கள் வர வர நான் பேசுகிற நேரமும் அதிகமாச்சு. தனிமையாக பழகி போன எனக்கு புது புது கதைகள் உருவாச்சு. சரியோ தப்போ அவ்வளோத்தையும் ஷூட் பண்ணேன். 1 இல்லை 2 இல்லை 40க்கும் மேலே. அதில் ஒரு சில நல்ல கதைகள், நல்ல விமர்சனங்கள், ஆனால் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி. அதனை இக்னோர் பண்ண கற்றுக்கிட்டேன். அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸுன்னு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தே பாராட்டு வாங்கி பழகின நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மளை பாராட்டினா அதுதான் நமக்கு லைஃப்பில் கிடைக்கிற முதல் கிரெடிட்டாக இருக்கும். அந்த நாள் எனக்கும் வந்துச்சு. ப்ரோ ம் ப்ரோ நீங்கள் ராஜ் தானே ஷார்ட்கட் யூடியூப் சேனல்? ஆமாம். நீங்கள்? ப்ரோ நான் ரொனால்டோட ஃப்ரெண்டு. உங்கள் வீடியோஸ்லாம் ஸ்டேட்டஸில் எடுத்து போட்டிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. சூப்பராக பண்ணுறீங்க. ஓகே ப்ரோ, சரி நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. எங்கேயோ யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் நம்ம இவ்வளோ நாள் பண்ண விஷயத்துக்கெலாம் நம்மளை பாராட்டும் போது ஒரு சந்தோஷம் வரும். அன்றைக்கி தான் என்னை நானே மதிக்க கற்றுக்கிட்டேன். இப்போ ஓடுறத விட இன்னும் ஸ்பீடாக ஓடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தேன். தனக்கான பாதை தெரியாமல் இருக்கும்போது தான் பயம் நம்மளை சூழ்ந்திருக்கும். ஆனால் அதே பாதை ஏதோ ஒரு தூரத்தில் சின்னதாக தெரிஞ்சிச்சுன்னா ஸ்பீடாக ஓட ஆரம்பிப்போம். அந்த பாதை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. இருண்டு போயிருந்த என்னோடய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிது. இதுவரை சாதிக்கிற அளவு நான் எதுவும் பெருசாக பண்ணிடலை. ஆனால் என் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் நான் சாதிப்பேன்.